சிஎஸ்கே தான் வெயிட்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெயிட்டா இருக்குமா வீக்கா இருக்கும்? வெயிட்டா இருக்கும். வெயிட்டா இருக்கும். எதனால ப்ரோ? ஏன்னா ஐ எம் சிஎஸ்கே ஃபேன். ஓகே ஓகே. தோனி இருந்தவரையும் சரி, தோனி இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச்னாலும் சரி, எனக்கு கம்பல்சரி தோனி தான் சிஎஸ்கே தான் வெயிட்டான ஃபேனாக இருக்கும் நினைக்கிறேன். எஸ்ஆர்எஸ் ஆர் சம்திங் தோனி, ஜடேஜா, ரெய்னா இருந்தாருன்னா எனக்கு ஆப்வியஸ்லி ரெய்னா வேணும். ரெய்னா இருந்தாருன்னா எப்போதும் ரெய்னா தான் வேணுமா. இப்போ அஸ்வின் இருக்குனால அஸ்வின் ரொம்ப வந்திருக்காரு. ஆமா. இப்போ கேப்டன் இவர் ருத்ராஜ் கேக்வாட். நம்ம தோனிக்கு அப்புறம் நான் சிஎஸ்கே பார்க்கறதுல ருத்ராஜ் கேக்வாட் தான் நான் பார்க்குறேன் ரொம்ப ஆப்வியஸ்லி. பெருசா இப்பயாவது வின் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவ்வளோ ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல, சந்தோஷம். அவங்க அதை தான் கப்புன்னு நினச்சிக்கிறாங்க. கப்பு ஜெயிக்க முடியலனாலும் இதையாவது கப்புன்னு நினச்சி ஜெயிப்போமே அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷம் தான். சிஎஸ்கே ஜெயிச்சதே கப்பு ஜெயிச்சதான் நினச்சிக்கிறாங்க. சிஎஸ்கேன்றது அது தனி பிராண்ட் ஆகிடுச்சு. என்னைக்கு இருந்தாலும் சிஎஸ்கேன்றது தோனியோட தோனி ஒரு பிராண்டாக ஆக்கினாலுமே தோனி சிஎஸ்கே தானே இன்றைக்கி எந்த மேட்ச் போனாலுமே சிஎஸ்கே தானே கத்துறாங்க. அவர் எந்த டீம் போனாலுமே சரி, அதர் டீம் போனாங்க இடையில சிஎஸ்கே ஆனாலுமே சிஎஸ்கே தானே கத்துறாங்க.